குடும்பத்தில் உறவுகளுக்குள்ள நட்புகளுக்குள்ள ஒரு கடுமையான வார்த்தையை பேசிடுவாங்க. ஒரு பாய்சனஸ் வேர்டு, மோசமான வார்த்தை. அதுலேருந்து அந்த அப்செட் ஆயிடுவான். அந்த பெண்ணோ அந்த ஆணோ அப்செட் ஆகிடுவாங்க. அப்செட் ஆகிட்டேன்னா என்னுடைய நண்பன் ஒருத்தன் அவன் உடனே வந்த சகோதரனை ஒரு மோசமான வார்த்தை பேசிட்டான். என்னுடைய நண்பன் அவன் பிரதர் எல்லா அண்ணன் ஒற்றுமையாக இருப்பாங்க. இவன் வார்த்தை பேசிட்டான். அந்த பாட்டை கேட்டு அந்த வார்த்தை பேசின வார்த்தையை கேட்டு அவன் அண்ணன் ஒரு வாரம் சாப்பிடவே இல்லை. நம்ம தம்பி இப்படி கேட்டானா சோகத்தில் அப்படியே தலையில் கை வச்சே கொஞ்சம் ஒன்றும் சாப்பிடல, ஒன்றும் சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலை. ஃப்ரெண்ட்ஸில் கேட்டாங்க, ஏன் அப்படி இருக்கு? என்னோட தம்பி என்னை ஒரு மோசமான வார்த்தையில் கேட்டான். காலத்தால் தீராத ஒரு தீயினால் சுட்ட புண்ணு உள்ள அரும்பு ஆறாதே, நாவினால் சுட்ட விடு. அப்படி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தீர்வு என்ன? கடைசி வரைக்கும் அப்படி இருக்கணுமா? இல்லை. நான் அந்த சகோதரரை சந்தித்து சொன்னேன், ஐயா யார் நீங்கள் அது பேசுனதை பெருசாக எடுத்துக்கிறாங்க, தயவுசெய்து பேசுங்க. யார்? உங்கள் தம்பி தானே. உங்கள் தம்பி என்பது உங்கள் பிள்ளை மாதிரி தானே. நீங்கள் மன்னிக்கும் குணம் வேண்டும் உங்களுக்கு. நீங்கள் அவரை மன்னிச்சுட்டே சொல்லுங்கள் ப்ளீஸ். மன்னிச்சுட்டேன்னு மனசில் நினச்சிங்க போதுங்க. பார்த்துட்டே இருந்தார். ஆமாம் வரேன்ட்டு போயிட்டு நேராக அவரோட தம்பியை பார்த்து, வாயா இதே அவங்க அண்ணா போய் அப்படி பேசியிருக்க, ஐயோ சாப்பிடவே மாட்டேங்கிறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு, சோகமாக இருக்கார் ஐயா, என்னையா யோசிச்சு பாரு. நான் இங்கே சொன்ன வார்த்தை இவர் உடனே மன்னிச்சிட்டாரு. மன்னிச்ச நிலை மனசு ட்ராவல் ஆகுது பாருங்கள். தெரியுறீங்க, இதெல்லாம் சும்மா லேசாக நிற்காதீங்க. சைக்காலஜியில் நிறைய எனக்கு அந்த அனுபவங்கள் நிறைய உண்டு. அப்போ அவன்கிட்ட போய் சொன்னார், இந்த மாதிரி நீ பேச தப்பு தான் சொன்னீங்க, வருத்தப்படுற, பேச சாரின்னு கேடுறான், போய் கேளு. அப்படி சொன்ன பிறகு சும்மா கேட்டுவிட. அவருக்கு அண்ணன் இல்லைடா, அவங்க அப்பர் மாதிரிடா. சொன்னவர் போனான் நேரம், என்னடா வாடா, என்னடா சாரிண்ணே, தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சு காலில் விழுந்தான். அவர் மன்னிச்சாரு. வாழ்க்கை மாறிச்சு. இன்னைக்கு 2 பேரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்காங்க. வாழ்க்கையில் இதுதான் வேணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண.